ஏஞ்சல்ஸ் காட் பிளஸ் யூ ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஓசியா கோமர் அவங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிசயமான காதலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்ன அதிசயமான காதல்? ஓசியா ஒரு விபச்சாரியை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதில் என்ன காதல் இருக்குது, அதில் என்ன போய் அதிசயம் இருக்குது அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் முழுசாக வீடியோ பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தாலும் சில நேரங்களில் இந்த உலக பிரகாரமான காரியங்கள்னால நம்ம ஈர்க்கப்படுகிறோம் இல்லையா? ஈர்க்கப்படுகிறதுனால அதன் மூலயமா வருகிற வேதனை கஷ்டங்கள் அதை நினைத்து ஒரு நிலைமை வரும்போது அதை நம்ம புரிந்து கொண்டு ஆண்டவர் பாத்தில் அமர்ந்து கடவுளே என்னை மன்னிச்சிடுங்கன்னு நம்ம மன்றாடுகிறோம் இல்லையா? மன்றாடும் போது கூட என்ன அவர் மன்னிச்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் உங்களோட பாதையை கடந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. நீங்கள் முழுசாக பாருங்கள், ஆண்டவர் உங்களத்தில் பேசுவார். ஓசியா சமாரியா என்ற ஒரு ஊரில் அவர் சீர்கேடாக இருந்த அந்த நாட்டில் ஒரு பரிசுத்தமான ஒரு நீதிமானா அவர் இருந்தார். அவரிடத்துல ஆண்டவர் ஒரு நாள் வார்த்தையை பேசுகிறாருங்க. நீ ஒரு சோர சிறியையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ அவர் ஏன் அவர்கிட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போய் ஒரு சோர சிறிய கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு அப்படிங்கிறதாங்க எங்கள் கொஸ்டினு. பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரேல் மக்கள் எந்த அளவுக்கு வளமையிலையும் ஆசீர்வாதத்திலையும் நிறைந்திருந்தாலும் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பின்மாற்றத்தில் போயிட்டு இருந்துச்சு. அவங்க அந்த பின்மாற்றத்தில் போயிட்டுருக்கோன்னு அறியாமல் அவங்க கடவுள் பயம் இல்லாமல் துளிர் விட்டு அவங்க பயம் இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டாங்க. அப்படி இருந்தப்போ சிலைகளை வணங்கி கொண்டும் பாவங்களை மேன்மேலும் செய்து கொண்டும் அவங்க லைஃப்பை கடந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த டைமில் தான் ஓசியாவுக்கு இந்த மாதிரியான வார்த்தை வந்ததுங்க. காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் போதகர்கள் எல்லாருமே வெறும் வார்த்தைகளால் மட்டும் போதனைகளை போதிக்காமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவங்களுக்கு வெளிப்படுத்தாமல் அவங்களுடைய செய்கைகளினாலையும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள்னாலையும் அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதற்காக தான் ஆண்டவர் ஓசியா இடத்துல ஒரு சோர சிறியையும் சோர பிள்ளைகளையும் நீ சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. இஸ்ரவேல் மக்கள் செய்கிற பாவங்களை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அவர் இந்த காரியத்தை ஓசியாவை செய்ய சொன்னாருங்க. ஆண்டவருடைய கட்டளையை எப்படி நிறைவேற்றுவது என்று ஓசியா ஆலோசனையில் இருக்க திப்லெஹேமின் மகளாகிய கோமர் வீதியில வலம் வராங்க. அவ அந்த ஊர்லேயே ரொம்பவும் புகழ் பெற்றவளா இருக்கா. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ அழகுல சிறந்தவளாகவும் அவள் செய்கிற தொழில்னாலையும் புகழ் பெற்றவளா இருந்தாங்க. அவ அப்படி வீதியில வலம் வந்து கொண்டிருக்கும் போது நம்ம ஓசியா அந்த வீதி ஓரமா வராருங்க. ஓசியா கோமர் அவங்க கிட்ட போயிட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன், கடவுள் உன்னை திருமணம் பண்ணிக்க சொல்கிறார் என்று அவகிட்ட சொல்றாங்க. அவளுடைய மனசு இந்த மக்கள் பேசுகிற வார்த்தையினால ரொம்பவும் கல்லாய் போயிருந்ததுங்க. ஓசியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டப்போ அவளுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்ததுங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கல்யாணம் பண்ண ஒத்துக்கிறா. ஆனா அவ மறுபடியும் பின்மாற்றத்துல போய் அவருக்கு துரோகம் செய்யறாங்க. அப்படி துரோகம் செஞ்சப்போ ஆண்டவர் இடத்துல ஓசியா பேசும்பொழுது கூட ஆண்டவர் சொன்னா நீ அவளை மன்னிக்கணும்னு சொல்லிட்டுங்க. ஏன் மன்னிக்க சொன்னார்? இங்கே தாங்க ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை உணர்த்த பார்க்குறார். நீங்கள் எவ்வளோ பாவத்தில் விழுந்தாலும் நீங்கள் ஆண்டவரத்தில் மன்றாடும் போது உங்களை அவர் மன்னிக்கிறாருங்க. நீங்கள் மறுபடியும் பாவத்தில் விழும்போது கூட உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்றத காட்டுறதுக்காக தான். இதனால தான் ஓசியாவை கோமரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாருங்க. பரிசுத்தமான அந்த மனிதனை ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு மகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சொன்ன காரணம் இதுதாங்க. நம்ம செய்கிற பாவத்தினால நம்ம பரிசுத்தமான அவரை கலங்கப்படுத்துகிறோங்க. ஆனால் அவர் ஒரு டைம் நம்ம மன்னிப்பு கேட்கும்பொழுது நம்மளை மன்னிக்கிறவராகவும் நம்ம நேசிக்கிறவராகவும் இருக்காருங்க. நீங்கள் செய்த தவறை நினச்சி வருந்தாமல் ஆண்டவரை முழுமையாக நம்புங்க. அவர் உங்களை மன்னிச்சிட்டாருங்க, உங்களை நேசிக்கிறாருங்க அவர். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய். God bless you all.